தண்ணி தராம இருக்கும் கர்நாடகாவே உன் பால் விற்பனை செய்ய தமிழகம் என்ன இடக்காடா? போடுங்க சார். கர்நாடகத்திலிருந்து காவிரி நீர் ஒழுங்காற்று முறைக்குழு சொல்லுது, காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லுது, இவ்வளவு சொல்லியும் ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன்னு, தமிழ்நாட்டுல குடிநீர் தரமாட்டேன், சாகுபடிக்கு தண்ணி தரமாட்டேன்னு கர்நாடகா அடம் பிடிக்குது, பொய்யான கணக்கு காமிக்குது. அதே சமயத்துல தமிழ்நாட்டு சந்தையில தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துற மாதிரி நந்தினிங்கிற பாலை அதை தமிழ் பேர் போட்டு அச்சிட்டு இங்க நமக்கு அனுப்புறாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிறது கால்நடை செல்வம், பேரை ஆவின் பால், ஆனா பசு. ஒரு காலத்துல ஆநிலை கவர்தல் தான் தமிழ்நாட்டுல போரே நடந்துச்சு. இந்தியாவிலேயே அதிகமாக கால்நடை செல்வம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இங்க ஆவின் பாலை கொடுக்காம ஏற்கனவே நமக்கு இதுல வருது, குஜராத்ல இருந்து அமுல் பால் வருது, அதே மாதிரி ஆந்திராவில இருந்து ஆரோக்கிய பால் வருது. இது கர்நாடகத்துல தண்ணியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பாலை மட்டும் எங்க சந்தையில ஏமாத்தி, அதுவும் பேரை தமிழ்ல அச்சடிச்சிருக்காங்க. நந்தினி பாலுங்க தான் சப்ளை பண்றாங்க. தமிழ்நாடு அவ்வளவு ஒன்றும் பவுசு கெட்டு போகல. இங்க எல்லாம் சூடு சோழமான வெக்கம்லாம் இல்லாம இல்ல, எல்லாருக்கும் எதுவும் இருக்கு. கர்நாடகம் தமிழ்நாடு தண்ணியை கூட, தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு தர வேண்டிய தண்ணியை, உரிமை தண்ணீரை கொடு. அது இல்லாம இந்த மாதிரி பாலை கொடுத்த வியாபாரிகளால சந்தை பொருள் மாற்ற தமிழ்நாட்டை கர்நாடக சந்தையாக அனுமதிக்க மாட்டோங்கிற முறையில என்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சு இன்னைக்கு இந்த நந்தினி பால் பூரா கிழிச்சி எரிஞ்சு தரையில கொட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். இது தமிழ்நாடு அரசுக்கு துணை போகக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம். இது மீறினா தமிழ்நாடு பூரா இந்த போராட்டம் வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் கர்நாடகத்துக்கு எச்சரிக்கையா கொடுக்குறோம். இதெல்லாம் மத்திய அரசு வேடிக்கை பார்க்காம இந்த விஷயத்துல தலையிட்டு இதுல ஒரு ஒருமைப்பாட்டையும் காப்பாத்துறதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்.